அதாவது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவன் தன்னை தானே வடிவமைச்சுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சில சிறந்த இயக்கங்களோட கை வைக்கும் போது அவருடைய உயரம் வந்து வேற லெவலுக்கு போகும். இன்னும் சொல்லப்போனால் நடிப்பில் அவருடைய இன்னொரு பரிணாமம் வெளிப்படும். வசூலில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது. இதை வந்து அன்றைய காலகட்ட ஹீரோக்கள் வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் நிரூபித்து தான் இருக்காங்க. நிரூபணம் ஆகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தா இப்போதைய 2K கிட்ஸுகளின் மிகப்பெரிய ஃபேவரட் ஹீரோஸ் அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஹீரோஸில் மிக முக்கியமானவர் நம்ம மணிகண்டன். குட் நைட் மணிகண்டன். அவர் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை அஜித் சொல்வது போல் தன்னை தானே செதுக்கிக்கிட்டதாக அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பித்தார், டப்பிங்லாம் கொடுக்க ஆரம்பித்தார், அப்புறம் வசனம் எழுத ஆரம்பித்தார், கதை டிஸ்கஷன் கலந்துட்டார். ஜெய்பீம்ங்கிற படத்தை வந்து அட்டகாசமாக வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக் கிடையாது, அவருக்கு திருப்பு முனையாக அமைஞ்சுது. ஸோ அப்படி அமைஞ்சவர் குட் நைட் படத்தில் முழுநீள ஹீரோவாகி தெரிக்க விட்டார். அந்த படம் 100 நாட்கள் ஓடிச்சு. இந்த காலகட்டத்திலையும் மிகப்பெரிய வசூலை குவித்தது. அவர் அடுத்த நடித்த லவ்வர் படமும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட லால் சலாம் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஸோ குட் நைட் அளவுக்கு ஹிட்டுனாலும் கூட லவ்வருக்கான ஓப்பனிங்கும் நம்ம மணிகண்டனுக்கான ரசிகர் கூட்டமும் அதிகமாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ அப்பேற்பட்ட மணிகண்டன் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜன் குமாரராஜா அப்படிங்கிற ஒரு உலக சினிமா இயக்குனர் படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ நமக்கே தெரியும் தியாகராஜன் குமாரராஜா சாதாரண எழுது ராட்சசன் தன்னுடைய ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற முதல் படத்தையே தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு எடுத்தவர். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உருவாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தியாகராஜன் குமாரராஜா அப்படி பேர் தான். எந்த ஒரு திரைப்பட விழாக்களையும் அவருக்கான ஃபேன்ஸ் கூட்டம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்பேற்பட்ட தியாகராஜன் குமாரராஜா ரொம்ப கேப் விட்டு தான் படம் இயக்குவார். ஒரு படம் முடிச்சிட்டோம் தான் அடுத்த படம் போவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உட்காந்து புக்கு பிடிப்பார், உலக சினிமா பார்ப்பார், ட்ராவல் பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸோட அளவலாவார். ஸோ அவர் பாட்டு இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி படம் பண்ணலாம் அப்படி முடிவுக்கு வந்துவார். ஸோ அதனால தான் ஆரண்ய காண்டம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் சூப்பர் டீலக்ஸ் படத்தையே அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். 7 வருஷம் இல்லை 8 வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ பாருங்கள், சூப்பர் டீலக்ஸு 2019 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரலாக மாதம் அப்போ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருடம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் எந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணவே இல்லை. அந்த ஆந்தாலஜி ஒன்று பண்ணார், ஒரு எபிசோடு, அதை விட்டுருவோம். பட் ஒரு முழுநீள படமாக எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ பண்ண போகிறாரு, அதுதான் நம்ம மணிகண்டன் நடிக்கிற படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம். தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் நம்ம மணிகண்டன் அப்படிங்கும்போது அந்த காம்பினேஷனை வேறு லெவலில் தெரிக்க விட போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக தெளிவாக சொல்லிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த கூட்டணியை ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, தியாகராஜன் குமாரராஜா இயக்கினதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் ஆரண்ய காண்டமா சூப்பர் டீலக்ஸா, மணிகண்டன் ஹீரோ நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிற பல தகவல்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.